ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் டிவிகே, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டரான மேரி வில்சன் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காரு. அந்த பட்ஜெட்டோட ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 2026-27க்கான பட்ஜெட்டை அவர் தாக்கல் பண்ணியிருக்காரு. 2031 தமிழக பொருளாதாரங்கிறது 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாறி அதில் அந்த 1.5 ட்ரில்லியனுக்கு ஸ்ட்ராங்கான ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தொழில்துறை வளர்ச்சி, கல்வித்துறை, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் வெல்ஃபேரில் இதை நாம் இந்த 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை பை 2031 அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் பேக்கெட் கோதுமை மாவு வழங்க திட்டமிட்டிருக்காங்க. புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 12,646 கோடி ஒதுக்கியிருக்காங்க. வெற்றி வீட்டு திட்டம்னு சொல்லி புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீட்டு திட்டம்ங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. காவிரி படுகை சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. நதிகள் சீரமைப்புக்கு 25 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது காவேரி, வைகை, தாமிரவர்ணி நதிகள் சீரமைப்புக்கு 25 கோடி ரூபாங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் தாமிரபரணி வைப்பாறு திட்டங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கைக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா, காவிரி, வைகை, குண்டாறு நதி இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. மேலும் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா, மேகதாது உள்ளிட்ட உரிமையை பாதிக்கிற திட்டங்களுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோதாவரி, காவிரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை விரிவுபடுத்த வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெட்ரோ ரயில் சம்மந்தமாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. யூனியன் கவர்மெண்ட்டை சில ரூட்ஸ் அதாவது இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்காங்க. அதில் ஒன்று சென்னை ஏர்போர்ட்லேருந்து கீழம்பாக்கம் வரைக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்பேடுலேருந்து பட்டாபிராம் வயா ஆவடி வழியாக செல்கிற மாதிரி, பார்த்திங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து சுங்கவாச்சத்திரம், அது எந்த ரூட்லனா ஸ்ரீபெரும்புதூர் ரூட். இது மட்டும் இல்லாமல் ஹொசூர்லேருந்து பொம்மச்சந்திராவுக்கு மெட்ரோ ரயில் ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. இது 2 கர்நாடகா கவர்மெண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணோம், யூனியன் கவர்மெண்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து எஜுகேஷன் செக்டாருக்கு இந்த பட்ஜெட்டில் நிறைய பணம்ங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. என்னென்ன ப்ரப்போசல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300 கோடி ரூபா, அதாவது ஸ்டேட்டால் ரன் பண்ணுற ஸ்கூலுக்கு மாடர்னைஸ், அந்த ஸ்கூல்ஸை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக 300 கோடி ரூபா அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு புதிய இனிஷியேட்டிவாக சூப்பர் க்ளீன், சூப்பர் கேம்பஸில் கிட்டத்தட்ட அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஹைஜீன், அதே மாதிரி பாதுகாப்புக்கு 10,000 ஸ்கூலுக்கு ஆரம்பத்தில் பண்ண போகிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 139 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தர்ற மாதிரி வெற்றி லேப்டாப் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. எதுக்காகனா, கல்லூரி மாணவர்கள் டிஜிட்டல் லேர்னிங்கு, அதே மாதிரி அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இதை வழங்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் கல்வி மேம்பாட்டுக்காகவே கிட்டத்தட்ட 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு சலுகை அறிவிச்சிருக்காங்க. அதாவது மாடர்ன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ், எந்த பேர்லனா பெருந்தலைவர் காமராஜர் மாடல் ஸ்கூல் ஸ்கீம்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு 125 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கியிருக்கு. இந்த பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு படிப்பு, அதே மாதிரி வீட்டு வசதி, அதே மாதிரி உடல் பாதுகாப்பு, 9th-லேருந்து 12th வரைக்கும், அதாவது அவங்களுக்கு நோ காஸ்ட்டில் இதை பண்ணுறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா, மதுரையில் ஒரு ஸ்பெஷல் லா காலேஜ் 2027-28 உருவாக்க போகிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, நியூ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் உருவாக்க போகிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் பட்ஜெட்டுங்கிறது ஒதுக்கியிருக்காங்க. இது இல்லாமல் அரசாங்கம் ஸ்பெஷலைஸ்டு லிவியான் லிக்கர் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி, ஸோ தட் அதில் ஒரு 1,000 crore அடிஷ்னல் ரெவென்யூ ஜெனரேட் ஆகுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மாநில அரசோட மொத்த கடன்னு பார்த்தீங்கன்னா 10.98 லட்சம் கோடி என மதிப்பிட்டிருக்காங்க. இதுதான் தமிழக ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கி தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டில் கீ ஹைலைட்ஸாக அமையுது. இப்போ இந்த பட்ஜெட் எப்படி இருக்குது, அதே போல் மற்ற கட்சி தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கங்கிறது இனிமேல் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் இதை வாட்ச் பண்ணுறீங்க, உங்கள் கருத்துப்படி இந்த பட்ஜெட்டுங்கிறது எப்படி இருக்குது, பெஸ்ட்டு பட்ஜெட்டாக இருக்கா, இல்லை அந்தளவுக்கு திருப்தி இல்லையா, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.